Hi friends, welcome to Waka's family. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிண்டியில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கும் காந்தி மண்டபத்துக்கும் நடுவில் இருக்குது. சென்னையிலே இருந்தாலுமே நாங்கள் 14 இயர்ஸ் கழித்து போக போகிறேன். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு 30 கோடியில் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்றதும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். கார் பார்க்கிங்க்கு 50 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த பார்க்கோட டைமிங் மார்னிங் 9:30 to ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். தேர்ஸ்டே ஹாலிடே மற்ற எல்லா நாளுமே ஓப்பனில் இருக்கும். மே மந்த் லாஸ்ட்டு சண்டே தான் இந்த பார்க்குக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் காலையில் 10 மணிக்கெலாம் ரீச் ஆகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னோடய சிஸ்டர் ஃபேமிலி, தம்பி ஃபேமிலி, என்னோடய அம்மா அப்பா எல்லாருமே மொத்தமாக வந்து ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 11:30 கிட்ட ஆகிடுச்சு. சம்மர் லீவ்னால நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப க்ரௌடாக இருந்தது. இங்கே ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் இருக்குது. நாங்கள் லன்ச் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே ஃபுட்டும் உள்ள பார்க்குக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்னேக் பார்க் இருக்குது. ஆனால் அதுக்கு தனி என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். நாங்கள் வெறும் சில்ட்ரன்ஸ் பார்க் வரைக்கும் மட்டும்தான் போயிருந்தோம். இங்கே கார் பார்க்கிங் பிளேஸ் பார்த்திங்கனாலும் நல்லா பெருசாக இருந்தது. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? போகலாமா? ஹாய் ஹாய் ஹாய். இந்த பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு 10 rupeesம் அடல்ட்டுக்கு 60 rupees. பிலோ 5 years வந்து ஃப்ரீங்க. நாங்கள் என்ட்ரி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே ரீச் ஆகும் போது பார்த்திங்கன்னா டைம் 12 மணி ஆகிடுச்சு. பார்க்கில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனவுடனே மெடிக்கல் ரூம் இருக்குது. இங்கே ஒவ்வொரு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட டிஸ்பிளேலே பார்த்திங்கன்னா QR கோடு இருந்தது. அதை வச்சு நம்ம இந்த பேர்ட்ஸு அனிமல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீண்ட மூக்குடைய முதலை வெயில் அடிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பாம்பு வகைகள் இருந்தது. மலைப்பாம்பு, நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, அந்த மாதிரி ஒரு 4-5 டைப் தான் வச்சுருந்தாங்க. ஒரு 45 minutes தான் நடந்திருப்போம். அதுக்குள்ளே எல்லாருமே டயர்டாயிட்டோம். நல்ல வெயில்னால எல்லோரும் டயர்டாயிட்டாங்க. லஞ்சு சாப்பிட்றதுக்காக நிழலான இடமா பார்த்து நாங்கள் தேடி ஒரு பிளேஸை உட்காந்துட்டோம். லன்ச் பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், எக் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு அங்கேயே ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தோம். குடிக்கிறதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியாண்ட மட்டும்தான் இருந்தது. மற்ற இடத்துல எங்கேயுமே தண்ணி இல்லை. நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 liters கிட்ட எடுத்துகிட்டு வந்ததால் அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். டாய்லெட் பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல இருந்தது. 2மே க்ளீனாக தான் இருந்தது. செம்மையாக காட்டுறாங்களா போஸ்ட் கொடுக்குறீங்களா?
Hi. Hi. Kulanari. Kulanari. நல்ல வெயிலாக இருந்ததால் மோஸ்ட்லி நிறைய அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல நிழலான இடமா பார்த்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. இதை சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாங்க. இந்த ப்ளே ஏரியா லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா கேப்டீரியா இருந்தது. நாங்கள் எல்லாம் வெயில்னால உள்ளெல்லாம் நடந்து போகலை. அப்படியே ப்ளே ஏரியாலேயே பசங்களை விளையாட சொல்லிவிட்டு அங்கே ஒரு 1/2 hour கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இங்கே சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு குட்டி லைப்ரரி இருந்தது. அங்கே ஒரு 1/2 hour நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஹாய் ரச்சு. ரச்சு இங்கே பாரு ரச்சு. யூஸ்ஃபுல்லாக இருந்ததம்மா லைப்ரரி. லைப்ரரி பார்த்தீங்கன்னா 2024 ரெனிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் ஆப்பிரிக்கா காதல் பறவைகள் பார்க்கலாம் வாங்க. ஆஸ்திரேலியா காதல் பறவைகள். ஐயே பறக்குறாங்க பறக்குறாங்க. எல்லா அனிமல்ஸும் பார்த்துட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு ப்ளே ஏரியா இருக்குது. இங்கே ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:30. ப்ளே ஏரியாவை விளையாடி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு செல்ஃபி பாயிண்ட் அங்கே தான் போயிருந்தோம். இங்கே ஐ லவ் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குன்ட்டு புதுசாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கு அடல்ட்டுக்கு 50 ரூபாயும் சில்ட்ரன்ஸ்க்கு 15 ரூபா என்ட்ரி டிக்கெட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போகல. ஃபைனலாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். நாங்கள் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ எங்களோட குட்டி பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.